பள்ளி முதல்வர்கள் மற்றும் தாளாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு உங்க எல்லாரோட ஒரு பெரிய தலைவலிய பத்தி தான் ஆழமா அலச போறோம். அதுதான் நேரம். உங்க ஸ்கூல் டைம் டேபிள் எவ்வளோ டைட்டா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சிலபஸ் முடிக்கணும், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், எக்ஸாம்ஸ், இதுக்கு நடுல கையெழுத்து பயிற்சிக்கு தனியா பீரியட் எங்க இருக்கு? நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஆதாரங்கள நாம பார்த்தப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுந்துச்சு. நாம இத ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு வாய்ப்புன்னு பார்த்தா என்னாகும்? அதாவது கையெழுத்து பயிற்சிய ஒரு தனி பாரமா நினைக்காம மத்த எல்லா பாடங்களோட மதிப்பெண்ணையும் உயர்த்துற ஒரு கருவியா எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இத விரிவாக பேசுவோம். முதல் விஷயமே நாம இந்த கையெழுத்து பயிற்சியை பார்க்குற விதத்தை மாத்தணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. நாம இத ஒரு தனி சப்ஜெக்டா பார்க்குறோம், ஆனா அது ஒரு அடிப்படை திறமை, ஒரு பேஸ் ஸ்கில்லுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது 100க்கு 100 உண்மை. யோசிச்சு பாருங்க. ஒரு மாணவன் கணக்கு பரீட்சை எழுதினாலும் அறிவியல் பரீட்சை எழுதினாலும் அவன் தன் பதிலை எப்படி வெளிப்படுத்துறான்? எழுத்து மூலமா தானே. அப்போ கையெழுத்துங்கிறது வெறும் மொழி பாடத்தோட சம்பந்தப்பட்டதில்ல. அது மாணவன் எழுத போற ஒவ்வொரு பரீட்சையோட அடித்தளம். நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதோட தாக்கம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்? ஏதோ கொஞ்சம் மார்க் குறையலாம், அவ்வளவுதானே? இல்ல இல்ல, நாம நினைக்கிறத விட இழப்பு அதிகம். நான் சமீபத்துல ஒரு பள்ளியில 10ஆம் வகுப்பு விடைத்தாள்களை பார்த்தேன். ஒரு மாணவி அறிவியல் பாடத்துல அணு அமைப்பு அப்படின்னு ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க. ஆனா அவங்க எழுதின அணுக்கரு அப்படிங்கிற வார்த்தை அது பார்க்க அணுகுண்டு மாதிரி தெரிஞ்சது. அந்த ஒரு வார்த்தையால மொத்த பதிலுமே தப்பாயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய இழப்பு! இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கையெழுத்து சரியில்லாததுனால மாணவர்கள் சராசரியா 5 முதல் 10% மதிப்பெண்களை இழக்குறாங்களாம். என்னது? 5 முதல் 10%? அப்போ 95 மார்க் வாங்க வேண்டிய ஒரு மாணவன் 85ல நிக்கிறான். காரணம் அவன் எழுதுனது புரியாததுனால மட்டும்தான். இது வெறும் கையெழுத்து பிரச்சனை இல்ல. இது ஒரு திறமைக்கான இடைவெளி, a talent gap. சரியா சொன்னீங்க. இது மட்டும் இல்ல, வேகம். பல மாணவர்கள் நேரம் பத்தலேன்னு சொல்றதுக்கு காரணம் அவங்க மெதுவா எழுதுறது தான். தெரிஞ்ச பதில கூட முழுசா எழுத முடியாம போயிடுது. ஆக தெளிவான வேகமான கையெழுத்துங்கிறது மார்க்க உயர்த்துற ஒரு முதலீடு. அது ஒரு தனி செலவு கிடையாது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பார்வை. கையெழுத்து பயிற்சிங்கிறது மற்ற பாடங்களுக்கான முதலீடு. சரி, இதோட முக்கியத்துவம் புரியுது. ஆனா பல ஸ்கூல்கள்ல நேரம் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பயிற்சி கொடுக்குறாங்களே, அது போதாதா? ஏன் தொடர்ச்சியான பயிற்சி அவசியம்னு சொல்றீங்க? நல்ல கேள்வி. இங்க தான் நாம அறிவியல புரிஞ்சுக்கணும். கையெழுத்துங்கிறது ஒரு உடல் சார்ந்த திறன், a physical skill. இதுக்கு தசை நினைவகம், அதாவது மசில் மெமரி உருவாகணும். மசில் மெமரினா நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரிங்களா? ஒரு தடவை கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம யோசிக்காமலே கை கால் தானா வேலை செய்யும், அந்த மாதிரி தானே? அருமையான உதாரணம். சரியா சொன்னீங்க. அந்த நிலைக்கு பேரு தான் ஆட்டோமேட்டிசிட்டி. மாணவர்கள் பரீட்சையில பதில பத்தி யோசிக்கணுமே தவிர, ஆ எப்படி போடணும், கா எப்படி வளைக்கணும்னு யோசிக்க கூடாது. அவங்க மூளை பதில தேடும்போது கை தானாகவே அதை வேகமாகவும் தெளிவாகவும் எழுதணும். இந்த ஆட்டோமேட்டிசிட்டி நிலை வர்றதுக்கு விட்டு விட்டு செய்யற பயிற்சி பத்தாது. தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட பயிற்சி கண்டிப்பா தேவை. ஓ, விஷயம் அதுதானா? அப்போ நாம கொடுக்கிற அந்த 5-10 நிமிஷ பயிற்சி அது ஒரு தற்காலிகமான தீர்வு தானே தவிர நிரந்தரமான திறனை உருவாக்காது. ஆமா, இதுதான் ரைட்விஸ் மாதிரியான திட்டங்களோட முக்கிய நோக்கமே. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா அந்த மசில் மெமரிய உருவாக்குறது தான் அவங்களோட அறிவியல் அணுகுமுறை. அந்த திறன் ஆழமா பதிஞ்சாதான் பரீட்சை நேரத்துல ஏற்படுற பதற்றத்திலையும் கையெழுத்து மாறாம இருக்கும். சரி, தொடர்ந்து பயிற்சி செய்யணும்னு சொல்றீங்க, அது புரியுது. ஆனா இப்போ அந்த $1,000,000 கேள்விக்கு வருவோம். எல்லா முதல்வர்களும் கேட்கிற முதல் கேள்வி, எங்க சார் நேரம் இருக்கு? ஒரு நாளைக்கு 8 பீரியட், அதுலயும் சிலபஸ் முடிக்கவே நேரம் பத்தல. இதுக்கு என்னதான் வழி? இதுதான் மிக யதார்த்தமான கேள்வி. இந்த ஆதாரங்கள்ல சில நடைமுறை தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் தீர்வு கொஞ்சம் தைரியமானது, ஆனா ரொம்ப பயனுள்ளது. அதுதான் பள்ளி நேரத்தை லேசா சரி செய்யறது. பள்ளி நேரத்தை மாத்துறதா? அது பெரிய விஷயமாச்சே. தோற்றத்துக்கு அப்படிதான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ளது ரொம்ப எளிமையானது. உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு 8 பாட வேலை, ஒவ்வொன்னும் 40 நிமிஷம்னு வச்சுக்கலாம். இப்போ நாம ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியும் முடிகிற நேரத்தை 10 நிமிஷம் பின்னாடியும் தள்ளி வச்சா நமக்கு கூடுதலாக 20 நிமிஷம் கிடைக்குது. சரி, 20 நிமிஷம் கிடைக்குது. ஆனா ஒரு பீரியட் உருவாக்க 40 நிமிஷம் வேணுமே. இங்கதான் இந்த சின்ன மாற்றம் வருது. இப்போ இருக்கிற 8 பீரியட்ல
ஒவ்வொரு பீரியட்ல இருந்தும் வெறும் 2 நிமிஷத்தை குறைச்சு 38 நிமிஷமா மாத்தலாம், என்ன ஆகும்? 8 பீரியட்ல நமக்கு 16 நிமிஷம் மிச்சமாகும். ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் நம்ம கையில இருக்கு. மொத்தமா 36 நிமிஷம். இத வச்சு எளிதா 9ஆவதா ஒரு பாட வேலையை உருவாக்க முடியும். ஒரு நிமிஷம். ஒவ்வொரு பாடவேளையிலிருந்தும் 2 நிமிஷம் குறைக்கிறதுக்கு கேட்கறதுக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா ஒரு கணக்குவாதியார கேட்டா, அந்த 2 நிமிஷத்துல ஒரு கணக்கே முடிச்சிருப்பேனேன்னு சொல்லுவாரே, ஆசிரியர்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வராதா? நிச்சயம் வரும். இது ஒரு முக்கியமான கவலை. ஆனா நாம இத எப்படி ஆசிரியர்கள் கிட்ட கொண்டு போறோங்கிறதுல தான் வெற்றியே இருக்கு. நாம அவங்க கிட்ட இருந்து 2 நிமிஷத்தை எடுக்கல. பதிலுக்கு வாரத்துக்கு 5 நாள் ஒரு புத்தம் புதிய ஃப்ளெக்ஸி பீரியடா அவங்களுக்கு குடுக்கறோம். இந்த 9வது பாட வேலைய வாரத்துல 2 நாள் கையெழுத்து பயிற்சிக்கு ரைட்விஸ் மாதிரி பயன்படுத்திக்கலாம். மீதி 3 நாள் என்ன பண்ணலாம்? மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கலாம், இல்லனா சிலபஸ்ல முடிக்க வேண்டிய பகுதியை முடிக்கலாம், இல்ல திறமையான மாணவர்களுக்கு ஒலிம்பியாட் பயிற்சி கொடுக்கலாம். இது ஆசிரியர்களோட சுமைய குறைக்குமே தவிர கூட்டாது. இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு போனஸ் பீரியட். ஆஹா, இந்த கண்ணோட்டம் நல்லா இருக்கு. இது கையெழுத்துக்கு மட்டும் இல்லாம மொத்த ஸ்கூலோட அகடமிக்ஸ்க்கே உதவுற ஒரு மாற்றமா தெரியுது. சரி, ஒருவேளை பஸ் டைமிங், பெற்றோர்களோட வசதி காரணமா பள்ளி நேரத்தை மாத்தவே முடியலனா அப்போ என்ன பண்றது? வேற வழி இருக்கா? சரி, ஒரு பீரியடு, அது கூட வேற என்ன செய்யணும்? அது கூட வாரத்துக்கு 2 நாள் வீட்ல செய்யற மாதிரி கட்டமைக்கப்பட்ட வீட்டு பயிற்சிகளை, அதாவது ஸ்ட்ரக்சர்டு ஹோம்வொர்க் கொடுக்கணும். ரைட்விஸ் மாதிரி திட்டங்களோட புத்தகங்கள் இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அதுல மாணவர்கள் குழப்பம் இல்லாம தாங்களாவே செய்யற மாதிரி பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆசிரியர் இல்லாத போதும் மாணவர்கள் சுயமாக பயிற்சி செய்வது நம்ம முன்னாடி பேசின அந்த ஆட்டோமேட்டிசிட்டி நிலையை அடைய ரொம்ப அவசியம். அப்போ ஒரு பீரியட் பள்ளியில 2 நாள் வீட்லன்னு ஒரு தொடர்ச்சியை உருவாக்கலாம். அருமை. இது இல்லாம வேற ஏதாவது சின்னதா செய்யக்கூடிய யோசனை இருக்கா? இருக்கு. அது 3வது தீர்வு. தினசரி மைக்ரோ பயிற்சிகள். அதாவது வாரத்துக்கு ஒரு முழு பாடவேளையை ஒதுக்குறதோட தினமும் காலையில வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த நேரத்துல விரல்களுக்கான சின்ன சின்ன பயிற்சிகள், மைக்ரோ மோட்டார் ஸ்கில்ஸ் எக்ஸசைசஸ், அப்புறம் ஒரு பக்க கையெழுத்து பயிற்சி. இது செஞ்சா அது ஒரு தினசரி நினைவூட்டலா இருக்கும். அந்த திறமை கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படும். சூப்பர். அப்போ இந்த 3 வழிகள்ல ஏதாவது ஒண்ண வச்சு நேரத்தை உருவாக்கிடலாம். ஆனா அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி வருது. நேரம் ஒதுக்கிட்டோம், ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றது? ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் கையெழுத்து பயிற்சி தயார் பண்றதுங்கிறது ஒரு பெரிய வேலை இல்லையா? இங்க தான் ரைட்விஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் உதவுமா? மிகச்சரியான கேள்வி. நேரம் ஒதுக்குறது முதல் படிதான். அந்த நேரத்தை எப்படி திறமையா பயன்படுத்துறதுங்கிறது தான் அடுத்த சவால். நம்ம ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே 1000 வேலைகள் இருக்கு. இதுல கையெழுத்துக்குன்னு புதுசா மெட்டீரியல் தயார் பண்ணுங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு இன்னும் சுமைய கூட்டிடும். இங்க தான் ரைட்விஸ் ஒரு தீர்வா வருது. அது எப்படி ஆசிரியர்களோட வேலையை எளிதாக்குது? முதல்ல அவங்க கிட்ட எல்கேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்புக்கும் அறிவியல் பூர்வமா வடிவமைக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அதனால ஆசிரியர் எதையும் புதிதாக உருவாக்க தேவையில்லை. 2வது, ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கறாங்க. இதனால எப்படி சொல்லி கொடுக்கணும், என்னென்ன தவறுகளை தோரணிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. தன்னம்பிக்கையோட வகுப்புகளை நடத்துறாங்க. திருத்துறத பத்தி என்ன? அதுவும் ஒரு பெரிய வேலை தானே? ஆமா. ரைட்விஸ்ல மாணவர்களோட தவறுகளை எப்படி எளிமையா கண்டுபிடிச்சு திருத்துறதுன்னு வழிகாட்டுதல்கள் இருக்கு. இது ஆசிரியர்களோட நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்துது. ஆக ரைட்விஸோட நோக்கம் வெறும் அழகான கையெழுத்து மட்டும் இல்ல, பரீட்சையில தெளிவாவும் வேகமாவும் எழுதுற திறனை வளர்ப்பதுதான். இது நேரத்தை உருவாக்குறதோட அந்த நேரத்தை எப்படி பயனுள்ளதா மாத்துறதுங்கிறதுக்கும் ஒரு வழியை காட்டுது. அப்படியானால் இந்த உரையாடலின் முடிவுக்கு வந்துட்டோம். நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா, கையெழுத்து பயிற்சியை ஒரு தனி பாடமா பார்க்காம எல்லா பாடங்களின் வெற்றிக்குமான ஒரு முதலீடா பார்க்கணும். தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட பயிற்சி தான் உண்மையான திறனை வளர்க்கும். அதுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு பள்ளி நேரத்தை சரி செய்யறது, வீட்டு பயிற்சியோட இணைக்கிறது மாதிரியான நடைமுறை வழிகளும் இருக்கு. ஆமாம். இப்போ பள்ளி தலைவர்களான உங்களுக்காக ஒரு தீர்க்கமான கேள்வி. நீங்க மாணவர்களோட தேர்வு தாள்களை திருத்துறதுக்கும் மதிப்பெண்களை ஆய்வு செய்வதுக்கும் பல மணி நேரங்களை ஒதுக்குறீங்க. அது உங்க கடமை. ஆனா யோசிச்சு பாருங்க, திருத்துவதற்கான நேரத்தை உங்களால ஒதுக்க முடியுமானால் அந்த திருத்தும் வேலையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான நேரத்தையும் உங்களால நிச்சயம் ஒதுக்க முடியும். இது ரொம்ப ஆழமான சிந்தனை. தெளிவான கையெழுத்து ஆசிரியர்களின் திருத்தும் சுமையை குறைக்குது. ரைட்விஸ் அதை ஒரு முறையான அமைப்புடன் செய்ய உங்களுக்கு உதவுது.
உங்கள் மாணவர்களின் எதிர்கால வெற்றிக்கு இந்த முதலீட்டை செய்ய இதுவே சரியான நேரம். இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனை. கையெழுத்து என்பது வெறும் கல்வி சார்ந்த திறன் மட்டுமல்ல, அது ஒரு மாணவனின் ஒழுங்கு, கவனம் மற்றும் விடாமுயற்சியின் வெளிப்பாடு. இந்த குணங்களை வளர்ப்பதன் மூலம் நாம் அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கே ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கிறோம். இதை எப்படி உங்கள் பள்ளியின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக இணைக்கலாம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும்.